உதாரணத்துக்கு ஸ்வர்கலோகத்துல ஒரு நாள், நமக்கு இங்க பூலோகத்துல 365 நாள். அதனாலதான் நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டிலே 6 வருஷம், 6 பூஜை, 6 அபிஷேகம் தான். காரணம் என்னன்னா, சொர்க்கத்துக்கான தெய்வம் அவர், அங்கிருந்து வந்தவர். அதனால சொர்க்கத்துல அவங்க 6 கால பூஜை பண்றாங்க. அததான் இங்க நம்ம வருஷத்துக்கு 6 அபிஷேகமா பண்றோம். இந்த கால விரிவை பற்றி புரிந்து கொண்டோமானால் அது ரொம்ப சுலபம்ங்கய்யா. கொஞ்சம் அதுக்கு கான்சியஸா எஃபர்ட் போடணும், டைம் போடணும், அவ்வளவுதான். இது எப்படின்னாங்கய்யா, 10 ரூபா கொடுத்து ஒரு லாட்டரி வாங்கி 1000 கோடி ரூபா அந்த லாட்டரியில உங்களுக்கு பரிசு விடுற மாதிரி தான். என்னன்னா, ஒரு நல்ல செய்தி, இந்த லாட்டரி வாங்குற அத்தனை பேருக்கும் பரிசு. நீங்க மொத்தமா ஒரு 4-5 மணி நேரம், ஒரு 2-3 சத்சங்கம் ஸ்ரத்தையோடு இந்த காலத்தை பற்றி புரிந்து கொண்டீர்களானால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய சத்சங்கங்கள் வெறும் வார்த்தை அல்ல, அனுபூதியின் வெளிப்பாடு. என் உயிர் என்னவாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோ, என்ன வைப்ரேஷன்ல இருக்கோ, அதை உங்களுக்கு திறந்து வைக்கின்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் சென்று இயங்கும் பொழுதே இந்த உணர்வும் உங்களுக்குள் மலர்ந்து இதே அனுபூதியை நீங்கள் அனுபவிக்க துவங்குகிறீர்கள்.